நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கம். எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் விட்டுக் கொடுப்பவன் கெட்டுப் போவதில்லை என்று எண்ணம் கொண்டிருக்கூடிய கும்பராசி அன்பர்களே நண்பர்களே, எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? விஸ்வாச வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக நன்றாக இருக்கக்கூடிய மாதம். ஒவ்வொரு மாதம் இப்படி தான் சொல்கிறீங்க. ஆமாம், நல்லது நினைப்போமே, நல்லது நடக்கட்டுமே. நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கும்பத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் சனி, ரிஷபத்தில் சந்திரன், 5இல் மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய் இருந்து வழி அனுப்புகிறார்கள். கும்பராசி அப்படின்னால அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ஆப்தமான இருக்கக்கூடியவர்கள். அதுவும் இப்போது 7ஆம் நாட்டு சனி லீவிங் கடைசி 2.5 வருஷம், அதனால் குட்டி கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. சூரியனுடைய பார்வை நமக்கு இருக்குது, புதனுடைய பார்வை நமக்கு இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு புதன் சிம்மத்துக்கு வரார். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நமக்கு நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய குரு சுக்கிரன் 2 காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். அதேமாதிரி சூரியன் புதன் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு குரு சுக்கிரன், நம்முடைய குரு வந்து 9ஆம் பார்வையாக நம்முடைய வீட்டை பார்க்குறார், கும்பராசியை பார்க்குறார். அது மட்டும் இல்லை, புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குரு, குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி, சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகுக்கு அவர்களுடன் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சூரியன் புதன், இது அனைத்தும். அது மட்டும் அல்லாமல் 7ஆம் பார்வையை செவ்வாய் நம்முடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார் சார். 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குற போது சனி அங்கே இருக்கிற போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கடைசியில் பார்க்கலாம். அதாவது நல்லது நிறைய இருக்குது, அதே மாதிரி சமயத்தில் ப்ளஸ்ன்றதுன்னா ஒரு மைனஸும் இருக்கணும்ல, இருக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையை நம்ம வீட்டை பார்க்கறதுனால அது அந்த சுக்கிரன் 4ஆம் வீட்டு சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கார். அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போனாலுமே அதுவும் சந்திரனுடைய வீடு தான். சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு ஏற்றம் அதிகம். அதனால் இந்த சின்னத்திரை பெரிய திரை, இயல் இசை நாடகம் ஒளி சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள், தொழிலாளிகள், முதலாளிகள் எல்லாருக்குமே இந்த எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம், அதுவும் எஸ்பெஷலி ஒரு வாரம் கழிச்சு இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக மேன்மையை தரக்கூடிய மாதமாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது. கொஞ்சம் உங்களுக்கு கவலையப்படாதீங்க. செலவு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுங்க, செலவை தைரியமாக செய்யுங்க. செலவுக்கேற்ற வரவு வந்து கொண்டு தான் இருக்கிறது, நிச்சயமாக வரும். நம்முடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால 11ஆம் இடத்தை தன்னுடைய வீட்டை தான் உட்காந்துட்டு உபயராசியாக உட்காந்துட்டு அந்த இடத்துலேருந்து குரு பார்க்குறார் லாபஸ்தானத்தை. அதனால் நல்ல வருமானம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. வருமானம்னா எப்படி சார் வரும்? இதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா ஆர்டர் வரும். அதாவது இந்த வருஷம் பூரா இருக்கக்கூடியதாக நமக்கு ஒரு போனஸ் வரலாம், ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம், ஏன் ப்ரொமோஷனே வரலாம், அல்லது நாம் எதிர்பார்த்த இடம் மூமெண்ட் வரலாம். அது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய வீட்டில் ராகு உட்காந்துருக்கார். அதுவும் இல்லாமல் 11ஆம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்குது, சுக்கிரனுடைய பார்வை இருக்குது, 2இல் இருக்கக்கூடிய சனி, இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு. அது மட்டும் அல்லாமல் செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் பார்வையை செவ்வாயினுடைய பார்வை 11ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால நிலம், வீடு, வாகனம், வாசல் இதெல்லாம் வாங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அல்லது இடமாற்றம் இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வெளி ஊராவது சென்று வருவோம் சார், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதாவது மன நிம்மதியும் மன மகிழ்வையும் கொடுப்பதற்காக இருக்கக்கூடியது. ராகுக்கு நம்ம கும்பத்திலே உட்கார்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் வரத்தான் செய்யும். கூட இருக்கக்கூடிய சூரியன் இருந்தாலுமே அங்கே ஒரு 10 நாள் கழிச்சு வரக்கூடிய புதன் எல்லாவற்றையும் சமன் செய்து விடுவார். முதல் ஒரு வாரம் நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதுவே அடுத்த 2 வாரம் பாருங்கள், அதுவும் செப்டம்பர் மாதம் வந்து நமக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது. எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் முழுவதுமே நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். 4ஆம் பார்வையாக செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால, அது மட்டும் நம்முடைய 3ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால புறவங்கரா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஷேர்ஸில், மெடிக்கல் ஷேர்ஸ்லேயோ, நிலம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேர்ஸ்லேயோ வாங்குறது ரொம்ப அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர நமக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது. நல்ல வரவு வரும் சார், நல்ல வரவு வரும், எல்லோரும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து சின்ன சின்ன தட்டுப்பாடுகள், அதாவது ஒரு
இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வந்து லோன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். லோன் நிலம் சம்மந்தப்பட்டது, வீடு வாங்குறதுக்காகவோ மனை வாங்குறதுக்காகவோ ஏதோ ஒரு செலவு சம்மந்தப்பட்டது தான். இருந்தாலும் அந்த லோன் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் சார். அதனால் அவசரப்பட வேண்டாம், அதுவும் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள்வோம். எதுவாக இருந்தாலும் நமக்கு நன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏன்னா நம்முடைய லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கார். 5ஆம் வீட்டில் குரு உட்காந்துட்டு தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமாக அது லாபஸ்தானமாக தான் நமக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்முடைய 12, 11, 10 9ஆம் வீட்டையும் பார்க்குறார். குருவனுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும் பார்க்குறார். அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு ஒரு லா அந்த மாதிரி இருந்ததுன்னா, வக்கீல் சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா அந்த கேஸ்கள் முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. லாங் ட்ராவல் பண்ணுற டிரைவர்களுக்கும் அல்லது அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கும், பெரிய மேசிவாக பண்ணக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கும் சின்ன சின்ன எதிர்பார்ப்பு, நம்ம எதையோ பூர்த்தி செய்யாத இருக்கோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது, பெண்டிங் ஏதோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பெண்டிங்கை நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிடுங்க. சார் என்ன சார் புரியல சார், பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னா சில பேர் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்போம், நம்முடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிட்டு இருப்போம், நான் இதை செய்கிறேன் இது நடந்தது நான், அந்த மாதிரி ஒரு பெண்டிங் இருக்கலாம். அல்லது அரசியல்வாதிகிட்ட நான் ஒரு 2 லட்ச ரூபா தரேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருப்போம், அவர்கிட்ட நம்ம பெண்டிங் வச்சுருக்கலாம் இன்னும் கொடுக்காம. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்து அந்த மாதிரி பெண்டிங் இருந்ததுன்னா ஏதாவது சரி பண்ணிவிடுங்க. அது ஃபிசிக்கலாகவும் மானிட்டரியாகவும் இருக்கக்கூடிய பெண்டிங் எதாவது இருந்ததுன்னா மனசாலையும் கடவுளுக்கு இருக்கக்கூடியதாகவும் சரி பண்ணிவிடுங்க. மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நமக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு பெரிய மாதம். நம்மை படைத்த கடவுளுக்கு, சனி பகவானுக்கு. ஏன்னா சனி நமக்கு 2ஆம் வீட்டிலே உட்கார்ந்துருக்கார். அப்பப்போ கூடவே நாக்கிலே உட்காந்து நம்மை வழிநடத்துகிறார். அது குருவனுடைய வீடுங்கிறதுனால வியாழக்கிழமைகளை கோவிலுக்கு சென்று எங்கள் நவகிரகத்தை ஒரு விளக்கேற்றி ஈவினிங் 7 to 8 வியாழக்கிழமைகள் வழங்கி, அப்படி முடியல அப்படின்னா சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி மட்டும் வாருங்கள். ஒரு 8 பிரதட்சிணம், நவகிரகத்தை 8 அல்லது 9 பிரதட்சிணம் வந்து சேவித்து விட்டு வந்தோமையான எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதாவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.